ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். கோவிட் கேசஸ்லாம் ஆன் அண்ட் ஆஃப், ஒரு நாளைக்கு அதிகமாகுது, ஒரு நாளைக்கு கம்மியாகுது. எல்லாரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வேக்சின் போடாதவங்க தயவு செஞ்சு வேக்சின் போடுங்க. வீட்டில் இருக்கிற பெருசுங்க சீன் போடுவாங்க, லைக் எங்களுக்குலாம் ஒன்றும் வராது, நாங்கள் ரசம் சாப்பிட்றோம் அது இதுன்னு. உங்கள் வீட்டில் அப்படி யாரும் இருந்தால் தயவு செஞ்சு அவங்கள மண்டையில் அடித்து போய் வேக்சின் போட சொல்லுங்கள். நீங்களும் வேக்சின் போடுங்க, பத்திரமா இருங்க. திரும்பவும் முடிஞ்ச அளவுக்கும் வெளியில் போகாதீங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் பொழப்பு இருக்குது. ஸோ வெளியில் போங்க, பத்திரமா இருங்க. இதுதான் கருத்து சொல்லி ஆரம்பிக்க வச்சிட்டீங்க. ஸோ பாட்டுக்காரன் பாட்காஸ்ட்டில் இன்னைக்கு என்ன எபிசோட் ரொம்ப யோசித்தேன். என்ன பேசணும். ஒரு 2 பேரை கெஸ்ட்டாக கூப்பிட்ருந்தேன். அவங்க கூட கனெக்ட் பண்ண முடியாத சூழ்நிலை. ஆல்சோ இந்த வாரமும் கொஞ்சம் ஒர்க்கு டைட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னைக்கு வேற ஒருத்தவங்க கூட ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறதா நான் ஷெட்யூல் பண்ணியிருந்தேன். பட் அவங்க அவைலபிலிட்டி இல்லாதனால சோலோ பாட்காஸ்ட்னு முடிவு பண்ணியாச்சு. என்ன பேசலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ தோணுச்சு, இது ஆகஸ்ட் மாதம்னா எனக்கு தெரிஞ்ச ஆகஸ்டில் ஒரே ஒரு திருவிழா தான். அது தலைவர் யுவனோட பிறந்த நாள். எனக்கு இப்போ இதிலிருந்தே ஆரம்பிக்கிறேனே. எனக்கு பர்த்டேஸை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. எனக்கு தெரிஞ்சு என்னோட என்னோட பர்த்டே, என் தங்கச்சியோட பர்த்டே, எங்கள் அம்மா அப்பா வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அடுத்து ஒரு நாளை நான் ஞாபகம் வச்சுருக்கேன், ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கேன் வருஷம். நான் அது யுவன் அண்ணாவோட பர்த்டே தான். ஆகஸ்ட் 31 ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு நாள். ஸோ இந்த எபிசோடில் என்ன பேச போகிறேன் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினச்சி இந்த பாட்காஸ்ட் கேட்காதீங்க, ஏமாந்துருவீங்க. இதில் இன்ஃபர்மேட்டிவாக பெருசாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இது ரொம்பவே பர்சனலான, ஹார்ட் டு ஹார்ட்டான ஒரு பாட்காஸ்ட்டாக தான் இருக்க போகுது. நான் இதுக்கு முன்னாடியே நிறைய பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், நிறைய பிளாகில் எழுதியிருக்கேன். லைக் எனக்கு சினிமாவிலையும் இசை மேலேயும் ஒரு தீராத ஆசை, தீராத காதல் வந்ததுக்கு முக்கியமான காரணம் யுவன். பட் எனக்கு யுவன் எப்போ தெரியும் அப்படின்னா நான் 7th 8th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் தமிழ்நாட்டில் இல்லை, நான் பஞ்சாபில் இருந்தேன். ஸோ பஞ்சாபில் இருக்கும்போது என்னென்னா, எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. தமிழ் சினிமா நான் இருந்த ஊரில் ரிலீஸ் ஆகாது. லூதியானா பக்கத்தில் ஜக்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருந்தேன். அங்கே ஸோ எனக்கு இருந்த ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேசட்ஸ், மியூசிக், MP3 அண்ட் கேசட்ஸ், மிக்ஸ் டேப்ஸ் பண்ணி கொண்டு போவேன். ஸோ 6 மந்த்ஸுக்கு ஒரு தடவை தான் நான் தமிழ்நாட்டுக்கு வருவேன். 6 மந்த்ஸுக்கு ஒரு தடவை வரும்போது என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆச்சோ, என்னென்ன பாட்டெல்லாம் வந்துச்சோ அதெல்லாம் கேட்டு, பட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. இது மன்மதராசா மாதிரி பாட்டு பயங்கர ஹிட் ஆகிருக்கும், அதை கேட்குறது, அது என்ன படம்னு பார்க்குறது. ஸோ இது மட்டுமே போயிடும். அந்த மாதிரி ஒரு ஹாலிடேயில் நான் தமிழ்நாடு வந்திருக்கப்போ தான் ஒரு படம் தென்காசி பத்மம் தியேட்டரில் 100 Days நியரிங்கில் ஒரு படம் ஓடிட்டு இருந்துச்சு, மன்மதன். எனக்கு சிம்பு கொஞ்சம் பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. ஏன்னா சிம்பு மேலே ஒரு என்னன்னு சொல்கிறது, நம்மளை மாதிரி ஒருத்தர். சின்ன வயசுலேயே சிம்பு பண்ண படங்கள்லாம் பார்த்திங்கன்னா, பைக் ஓட்டுவார், பயங்கரமாக பஞ்ச் பேசுவார், அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது, சே நம்மளால் பண்ண முடியல, ஒருத்தர் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்ப்பா அப்படின்னு சிம்பு மேலே ஒரு தனி சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு இந்த படம் பார்க்கணுன்னு தோணுச்சு. பட் எனக்கு அப்போ இருந்த மெச்சூரிட்டிக்கும் உலகத்தை பற்றி தெரிஞ்சதுக்கும் மன்மதன் நான் என்னன்னு சொல்கிறது, அப்போ அது ரேட்டட் ஃபிலிம், நிறைய சென்சார்லாம் பண்ணி வந்துச்சு. பட் நான் அந்த படம் பார்க்க நேர்ந்தது தியேட்டரில். படம் பார்த்துட்டு இருக்கேன், காதல் வளர்த்தனில் அந்த ஃப்ளேம்ஸ் போட்டு மொட்டை மதன் துள்ளி குதிச்சு முடிச்ச உடனே ஒரு மியூசிக் வருது. அந்த மியூசிக் இன்னைக்கு வரைக்குமே என்னால் அந்த நிமிஷத்தில் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு என்னால் விவரிக்கவே முடியாத ஒரு ஜோனில் என்னை கூட்டு போச்சு. நான் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்ருக்கேன். 2K கிட்ஸ் மாதிரி எங்களுக்கு பெரிய எக்ஸ்போஷர்லாம் ஒன்றும் கிடையாது. அது வரைக்கும் நான் லவ் பண்ணது கிடையாது, எந்த பொண்ணு மேலேயும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் வந்தது கிடையாது. பெருசான்னு சொல்ல முடியாது, இன்ட்ரெஸ்ட்டே வந்தது கிடையாது. ஒரே ஒரு சைல்டுஹுட் க்ரஷ் இருந்துச்சு. க்ரஷ்ன்னு கூட சொல்ல முடியாது, பிடிக்கும், பேசுவோம், பிடிக்கும், அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சாங் கேட்டப்போ அப்படியே தியேட்டரில் உட்காந்துட்டேன். எனக்கு அந்த சாங் என்ன பண்ணுச்சு, இது என்ன ஃபீலிங், இது நம்மளை ஏதோ ஒன்று போட்டு தாக்குது,
இது என்னன்னே என்னால சொல்ல முடியல. நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்த உடனே நான் சொல்றேன், நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேசட் கடைக்கு போயிட்டு, மன்மதன் ஆடியோ கேசட் வாங்குறேன். வீட்டுக்கு வந்து ப்ளே பண்றேன். கரெக்ட்டா காதல் வளர்த்தேன் சாங்க திரும்ப 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 ரிப்பீட்ல கேட்குறேன். தென் அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு மிக்ஸ் டேப் பண்ண குடுக்குறேன். அப்போ வந்து MP3ஸ் தாண்டி வந்து எனக்கு ஆடியோ சிடில இருக்க குவாலிட்டி பிடிக்கும். ஸோ ஆடியோ சிடி பர்ன் பண்ணிக்கிறேன். காதல் வளர்த்தேன் சாங்கோட. அந்த சாங்கோட தான் வந்து என்னோட அடுத்த 6 மாசம் போச்சு. லைக் அந்த சாங்க ரிப்பீட்ல கேட்பேன். அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு 2, 3 நாள் கழிச்சு தான் வந்து வீட்ல சும்மா பேசிட்டு இருக்கும்போது எங்க ஒரு கசின் ஒருத்தர் சொன்னாரு. அந்த பாட்ட மியூசிக் பண்ணது வந்து யுவன் சங்கர் ராஜான்னு ஒருத்தர். அவர் வந்து இளையராஜாவோட இளைய மகன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. சரி ஓகே. மியூசிக் டைரக்டர்னா ஒருத்தங்க இருப்பாங்க போல. அவங்க தான் பாட்டு பண்ணுவாங்க போல. அப்படின்னு அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு. தென் அந்த சாங்க பத்தி அப்போ யாஹூ சர்ச்ல தான் பார்த்தேன். மன்மதன் அப்படின்னு டைப் பண்ணா படத்தோட வால்பேப்பர்லாம் வரும் கேவலமான குவாலிட்டில. அதுல தான் தெரிஞ்சது அந்த பாட்டு எழுதுனது முத்துக்குமார், பாடுனது கேகே அப்படின்னு. ஸோ அந்த சாங் வந்து என் வாழ்க்கையில பண்ண மாற்றம் வந்து என்னன்னு சொல்றது, ரொம்ப பெருசு. மேபி அந்த சாங் என் லைஃப்ல இல்ல. மேபி அந்த சாங் வந்து என்ன அந்த சாங் வந்து அவ்வளோ அடிக்கல அப்படின்னா, இன்னைக்கு நான் உட்காந்து பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன்னு தோணுது. பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். சினிமாலயோ, இசை சார்ந்த துறையிலயோ இருந்திருக்க மாட்டேன். எனக்கு புடிச்ச இப்ப நான் கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். நெறைய நெறைய விஷயங்கள் என் வாழ்க்கையவே மாத்துன பாட்டு. அதுவரைக்கும் ஸ்போர்ட்ஸ் பெர்சன் ஆகணும்னு ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. வீட்ல வந்து என்ன ஐஏஎஸ் ஆக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எல்லாம் இருந்துச்சு. பட் இந்த ஒரு பாட்டு வந்து என் லைஃபையே மாத்திடுச்சு. ஸோ அப்படிதான் வந்து அந்த பாட்டுனாலேயே எனக்கு யுவன் ரொம்ப நெருக்கமானவர் ஆயிட்டாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் யுவன் பேர கேட்கும்போது, அவர் எப்படி இருப்பாருன்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் குங்குமம், குமுதம்லலாம் யுவன் ஃபோட்டோ வரும்போது சின்ன சின்னதா அது பிரிண்ட் ரொம்ப பிக்சலேட்டடா இருக்கும். ஆர்ஜிபி கலர்ஸ்ல இருக்கும். இருந்தாலும் அத கட் பண்ணி ஒரு நோட்லலாம் ஒட்டி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் மிக்ஸ் டேப்க்கு கவர்ஸ் பண்றது வந்து ஒரு தனி ஆர்ட். மிக்ஸ் டேப்போட கவருக்கெல்லாம் வந்து யுவன் ஃபோட்டோ கட் பண்ணி, வெட்டி, ஒட்டி, ஸ்கெட்ச் பண்ணி, இளைய இசைஞானி, யங் மாஸ்ட்ரோ யுவன் சங்கர் ராஜா ஹிட்ஸ் அப்படின்லாம் போட்டுக்கிட்டு ஒரு தக்கா சுத்திட்டு இருப்பேன். ஸோ காதல் வளத்தம் கேட்டுட்டு இருக்கிற டைம்லயே வந்து இன்னொரு பாட்டு என்ன பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ண பாட்டு, என்ன பயங்கரமா பாதிச்ச பாட்டு வந்து கண் பேசும் வார்த்தைகள். அது கேட்கும்போது நான் 8த் தான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு லவ்வ பத்தியோ எதுவுமே எதுவுமே ஐடியா இல்ல. பட் அந்த சாங் வந்து என்னமோ ஒண்ணு கன்வே பண்ணுச்சு. அதுல அந்த வயசுல எனக்கு அந்த வரிகளோட ஆழத்த என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது அதுவும் யுவன், முத்துக்குமார்ன உடனே இந்த 2 பேர் மேலயும் எனக்கு ஒரு என்னன்னு சொல்றது? இப்போ ஊர்லலாம் வந்து அ சின்ன வயசுல நம்ம இருக்கிற தெருவுல ஒரு ஒரு அண்ணா இருப்பாரு. இல்ல ஸ்கூல்ல நம்ம சீனியர் யாராவது இருப்பாங்க. லைக் அவங்க பண்றதெல்லாம் பார்க்க ரொம்ப என்னன்னு சொல்றது? ஆச்சரியப்படுற வைக்கிறதா இருக்கும். அவங்கள மாதிரி நம்ம ஆயிற மாட்டோமா? இல்ல அவங்கள மாரி நம்ம ஆகணும். அவங்கள மாரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும். அந்த மாதிரி வந்து எனக்கு யுவனும், முத்துக்குமாரும் ஆயிட்டாங்க. தென் நான் பஞ்சாப்ல இருந்து இங்க வந்துட்டேன். இங்க வந்த டைம்ல வந்து நான் 9த் ஜாயின் பண்ணும்போது ஐ மீன் 8த் முடிச்சுட்டு 9த் ஜாயின் பண்ணும்போது "அறிந்தும் அறியாமலும்" படம் ரிலீஸ் ஆகுது. தீப்பிடிக்க தீப்பிடிக்க பாட்டு எவ்ளோ பெரிய ஹிட்டுன்னு ஐ மீன் இந்த பாட்காஸ்ட்ட கேட்டுட்டு இருக்க சக 90ஸ் கிட்ஸ்க்கு தெரியும். அவ்ளோ பெரிய ஹிட்டு, அவ்ளோ வைரலு. எனக்கு ஆடியோஸ் கேசெட் வந்து கிடைக்கவே இல்ல. ஒரிஜினல் ஆடியோ கேசெட்டே கிடைக்கல. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்கு எனக்கு இப்போ வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டை ஹார்ட் யுவன் ஃபேனா வந்து நான் மாறிக்கிட்டு இருந்த டைம்ல தான் வந்து, சரி இந்த மனுஷன் வேற என்னென்ன பண்ணியிருக்காப்ல? அப்படின்னு பார்க்கும்போது தான் பூவெல்லாம் கேட்டுப்பாரு அவர் தான் பண்ணியிருந்தாரு. அது வந்து நான் 4த் படிக்கும்போது, 3 படிக்கும்போதோ வந்த ஆல்பம். அந்த படத்துல இருக்க எல்லா பாட்டும் எனக்கு பை ஹார்ட் தெரியும் அந்த டைம்ல. தென் தீனா பண்ணியிருந்தாப்ல. அந்த பாட்டும் எனக்கு பை ஹார்ட் தெரியும். ஆ அப்புறம் இந்த சாங் மனதை திருடி விட்டாய் அவர் தான் பண்ணியிருந்தாரு. துள்ளுவதிலுமே அவர் தான் பண்ணியிருந்தாரு. ரிஷி அவர் தான் பண்ணியிருந்தாரு. உனக்காக எல்லாம் உனக்காக அவர் தான் பண்ணியிருந்தாரு. நந்தா அவர் தான் பண்ணியிருந்தாரு. ஆ காதல் சாம்ராஜ்யம்ல இரு கண்கள் சொல்லும் காதல் செய்தி அவ்ளோ பெரிய ஹிட். என்ன படம்னு எவனுக்கும் தெரியாது. ஆனா பாட்டு பெரிய ஹிட். பார்த்தா அதுவும் நம்மாள் தான் பண்ணியிருந்தாரு. தென் ஏப்ரல் மாதத்தில் பொய் சொல்ல அந்த மனசுக்கு தெரியவில்லை. கனவுகள் பூக்கும் பாட்டு. ஸோ ஆ அது மட்டும் இல்ல. நெறைய சொல்ட்டே போலாமே. பாலா இருக்கு. என் கண்ணை பிடுங்கிக் கொள்ளு பெண்ணே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மௌனம் பேசியது ஆல்பமாவே ரொம்ப பிடிக்கும். தென் புன்னகை பூவே
அது இதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இது வந்து இன்னைக்கு சடனா நான் மன்மதன் பாட்டு கேட்டு இவரோட ஃபேனா நான் ஆகல. இன்னைக்கு கண் பேசும் வார்த்தைகள் பாட்டு கேட்டு நான் இவரோட ஃபேனா மாறல. என்னைக்கோ ஆரம்பிச்ச ஒரு ஒரு பாண்ட். என்னைக்கோ ஆரம்பிச்ச ஒரு வைபு. இன்னைக்கு இவர் கூட வந்து சேர்த்துருக்கு. ஆல்சோ நான் ஒரு கோட்ல பயங்கரமா நம்புவேன். "த யூனிவர்ஸ் கான்ஸ்பயர்ஸ்ன்னு." உங்களுக்கு எது வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எது ரொம்ப புடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அத நீங்க கண்டிப்பா அட்ராக்ட் பண்றீங்க. அது வந்து கண்டிப்பா உங்கள வந்து சேரும். த பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட்ஸ்ன்னு இருக்கு. த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங்ன்னு இருக்கு. நீங்க வந்து என்னதான் ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன்ல இருந்தாலும், நீங்க நெகட்டிவ தாண்டி பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த நெகட்டிவ்லாம் மயிரா போயிருங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது. நீங்க பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அதுவே உங்களுக்கு நடக்கும். ஸோ, இது எதுக்கு சம்மந்தமே இல்லாம இடையில இத பேசினேன்னு எனக்கு தெரியல. பட் சொல்லணும்னு தோணுச்சு சொல்ட்டேன். ஸோ, அப்படிதான் வந்து பின்னாடி திரும்பி பார்க்கும்போது, யுவன் பண்ண பாடல்கள் எல்லாமே சின்ன வயசுலேருந்து நான் கேட்டு, கண்டிப்பா நான் ரசிச்ச பாடல்கள்லாம் அந்த மனுஷன் குடுத்திருந்தாரு. ஸோ, கடைசியா "அறிந்தும் அறியாமலும்" பத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல. "அறிந்தும் அறியாமலுக்கு" அடுத்து "தாஸ்" வருது. தாஸ்ல வந்து "சாமி கிட்ட சொல்லிப்புட்ட" பெரிய ஹிட்டு. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ச்சே! நமக்கு புடிச்ச மியூசிக் டைரக்டர் பயங்கர ஹிட்டா குடுத்துட்டுருக்காருய்யா! அப்படின்னு சொல்ட்டு. அப்புறம் தொட்டிஜியால வந்து யுவன் பேரு இருந்துச்சு. அவர் என்ன பாட்டு பண்ணாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் தொட்டிஜேயோட ஆடியோ கேசெட் வாங்கும்போது தான் தெரிஞ்சது, அந்த கோபிகா இன்ட்ரோ சாங் மட்டும் யுவன் பண்ணியிருந்தாரு. அத மட்டும் அவங்க வந்து படத்துல ஐ மீன் ஆல்பம்ல இன்க்ளூட் பண்ணாம விட்டுருந்தாங்க. அப்படிதான் ஓகே. சரி இவரு இந்த படம் பண்ணல அப்படின்னு தெரிய வந்துச்சுது. ஆனா தொட்டிஜியாவோட அனவுன்ஸ்மென்ட்ல பூஜையில வந்து யுவன் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஓகே இவன் தான் பண்றாரு அப்படின்னு பயங்கர கனவோட இருக்கும்போது எந்த நியூஸும் இல்லாம ஹாரிஸ் பண்ணியிருந்தாரு. தென் அப்படியே போச்சு. நெறைய படங்கள் அதுக்கப்புறம். ஒவ்வொரு ஆல்பம் ரிலீஸ் ஆகும்போதும், ஒரு 2 நாள் முன்னாடி பேப்பர் ஆட் வரும். நாளை முதல் இசை, நாளை மறுதினம் முதல் இசை, அ இசை விற்பனையில் அந்த மாரிலாம் பேப்பர் ஆட் வந்த உடனே கடைக்கு போய் கேசட் வாங்கணும். அத இன்லேயே ஓப்பன் பண்ணி பார்க்கணும். எது யுவன் பாடியிருக்காரு, எது முத்துக்குமார் எழுதியிருக்காரு, யார் யார் பாடியிருக்கா, எங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவ்ளோ கீனா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் 9த், 10த் படிக்கும்போது. ரொம்ப என்னன்னு சொல்றது, ஆ எவ்ளோ யுவன் பிடிக்கும்னா, எங்க ஸ்கூல்லயே எல்லாருக்கும் தெரியும். எனக்கு எங்க ஸ்கூல்ல போனா ஒரு 1200 பேர் இருந்தாங்க. எல்கேஜி பசங்கலாம் விட்டுருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு டீன்ஸ்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். இவன் சுதீர் வந்து யுவன் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ஹெட் மாஸ்டருக்கு தெரியும். எங்க எங்க ஹிஸ்ட்ரி சாருக்கு நல்லாவே தெரியும். எங்க ஹிஸ்ட்ரி சார பத்தி சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவருக்கும் எனக்கும் ஒரு பெரிய சண்ட. காதல் வளத்தேன் பெஸ்ட் சாங்கா ராசா ராசா உன்ன வச்சிருக்கேன் நெஞ்சில ரோசா பூவ போலன்னு ஒரு சாங்கு. எத்தன பேர் அந்த சாங் கேட்டுருக்கீங்கன்னு தெரியல. ஆனா, அந்த சாங் நல்லாருக்கும். நான் தப்பான சாங்ன்னு சொல்லல. பட் எனக்கு வந்து அவரு சொல்றத என்னால ஜீரணிக்கவே முடியாது. நான் சண்ட போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் சும்மா ஒரு இதுல பாடி ஐ மீன் அந்த மாரி ஒரு ஆர்கியூமென்ட்ல நான் அவர்ட்ட ஃபோர்ஸா நான் பாடி காமிச்சேன். இந்த மாரி இந்த மாரி ஒரு ஃபீல் அந்த சாங் குடுக்குமா சார்ன்னோனே அவரு ஷாக் ஆயிட்டாரு. என்ன இந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான் இந்த வயசுல அப்படின்னு சொல்லிட்டு, அதுலருந்தே வந்து எல்லாருக்குமே ஸ்கூல்லயே அது ஒரு நியூஸா இருந்துச்சு. ஓகே. இந்த பையன் வந்து இவனோட டை ஹார்ட் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனோட ஆடியோ லான்ச் நடக்கும்போது கேசெட் வாங்குறது, சிடிஸ் வாங்குறது, பேப்பர் ஆட்ஸ் கட் பண்ணி நோட்ல ஒட்டி வச்சுக்கிறது, இந்த மாரியான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு காலம். ஸோ அப்படியே போச்சு. வாழ்க்கையில நெறைய மாற்றங்கள் வந்துச்சு. ப்ளஸ் 10த், +1, +2 அப்படியே முடிஞ்சுது. முடிஞ்சிட்டு இருக்கும்போது நான் +2 படிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து எனக்கு ஆர்குட் பத்தி தெரியும். அதுக்கு முன்னாடி யாஹூ மெசஞ்சர் இருந்துச்சு. பட் யாஹூ மெசஞ்சர்ல பெருசா அ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆர்குட் வந்தோனே எனக்கு பயங்கரமான இன்டர்நெட் மேல ஒரு ஒரு என்ன சொல்ல இன்டர்நெட் மேலன்னு இல்ல. ஒரு லைக் மைண்டட் பீப்பிள நம்ம இங்க மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அப்பதான் யுவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸ் கிளப் அதுல வந்து ஜாயின் பண்ணி டெய்லி ஒரு 2 மணி நேரம் அந்த ஃபேன் கிளப்ல உட்கார்ந்திருப்பேன். த்ரெட்ஸ்லாம் இருக்கும், ரிவ்யூஸ் இருக்கும், ட்ரிவியா இருக்கும், இவனோட ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ரொம்ப கேவலமான குவாலிட்டில இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கும். தென் அந்த ஆர்குட் ஃபேன் கிளப்ல எனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. இல்ல நெறைய ஃப்ரெண்ட்ஸ்னா வந்து ஆர்குட் ஃபேன் கிளப் மட்டும் இல்ல. ஆர்குட்லயே எனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அவங்க எனக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 12, 14 வருஷம் ஆச்சு. இப்பவும் அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஆம் டூ நேம் ஃபியூ திவாகர். திவாகர் வந்து எனக்கு யுவன் ஃபேன்ஸ் கிளப்ல தெரியும். தென் பிரேம். பிரேமுமே என்னோட
யுவன் ஃபேன் கிளப் ஃப்ரெண்டு. ஸோ நாங்கலாம் ஒரு கேங். யுவன் வெர்சஸ் ஹாரிஸ் கம்யூனிட்டியில் போய் சண்டை போடுறது, அந்த மாதிரியான தக் லைஃபான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் எனக்கு தோணுச்சு, சரி இது மட்டும் தான் பண்ணணுமா, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் யுவனுக்காக ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு நம்ம ஏன் ஒரு வெப்சைட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போ வந்து யுவன் சங்கர் ராஜா .comனு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். ஒரு ஸ்டாட்டிக்கான சைட் தான், பெருசாக அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இருக்காது. சரி, இந்த சைட் இருக்கு, நம்ம ஒரு ஃபேன் கிளப், ஒரு ஃபேன் சைட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆர்குட்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்போட நான் ஒரு சைட் ஸ்டார்ட் பண்ணேன், yuvanworld.com அப்படின்னு சொல்லிட்டு. yuvanworld.com வந்து அந்த டைமில் பிளாக் ஸ்பாட்டில் டெம்ப்ளேட் போட்டு பயங்கரமான சைட்டாக இருக்கும். அந்த சைட்டு வந்து இப்போ இல்லை. ஸோ yuvanworld.com வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி அப்டேட்ஸ் இருக்கும். டெய்லி அப்டேட்ஸ் இந்த சென்ஸ், அப்போ வந்து எவ்ரி வீக் வந்து ஏதாவது யுவன் படம் ரிலீஸ் ஆகும். ஒரு படமோ 2 படமோ ஏதோ ஒன்று டெய்லி ஏதோ ஒரு பேப்பர் ஆடில் யுவன் பேர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆன் நெட்டு காலங்காத்தால எழுந்திரிச்சு சுப்ரபாதம் கேட்குற மாதிரி நான் அதை வந்து போய் அப்டேட் பண்ணுவேன். அப்டேட் பண்ணிவிட்டு அதை என்னோட சோஷியல் மீடியா, அதாவது யுவன் வேர்ல்டோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ இது போயிட்டே இருந்துச்சு. அப்போ தான் டக்குன்னு ஃபேஸ்புக் பூம் ஆச்சு. ஃபேஸ்புக்கில் நான் வந்தேன். ஃபேஸ்புக்கில் வந்தோடனே ஃபேஸ்புக்கில் பேஜ் லைக்ஸ் பயங்கரமாயிடுச்சு. தென் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்குது, 16 படத்தோட ஆடியோ லான்ச். 16 படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த பேஜோட அட்மின் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ்குமார் அப்படின்னு ஒருத்தரோட ஹேண்டில் இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது. நான் அவரை உடனே காண்டாக்ட் பண்ணுறேன். காண்டாக்ட் பண்ண சொல்கிறாரு, நான் வந்து யுவன் சங்கர் ராஜாவோட 16ன்னு ஒரு ஆல்பம் பண்ணுறோம், நீங்கள் எனக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுப்பீங்களா, நான் உங்களுக்கு பே பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயோ எனக்கு பேலாம் பண்ண வேணாங்க, யுவன் ஆல்பம் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு என்னோட பெஸ்ட் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆல்பம் லெஃப்ட் ரைட் சென்டர் ப்ரொமோட் பண்ணி கொடுத்தேன். ப்ரொமோட் பண்ணி கொடுத்த உடனே 2011 வந்து யுவன் லைவ் இன் கான்சர்ட் நடக்குது சென்னையில். அப்படி நடக்கும்போது எனக்கு அதே திங்க் மியூசிக் சந்தோஷ் வந்து மெசேஜ் பண்ணுறாரு, சேயிங் தட் நம்ம தான் திங்க் மியூசிக் வந்து ஒன் ஆஃப் த ஸ்பான்சர்ஸ் ஃபார் த கான்சர்ட், நீங்கள் வாங்க, உனக்கு நான் விஐபி பாஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு நான் தனியாக வரேன். 2011 சென்னைக்கு வரேன். வந்துட்டு கான்சர்ட் அட்டன் பண்ணுறேன். செம்மையாக போச்சு, ரகலையாக போச்சு. நைட்டு முடிய ஒரு 2 மணி 3 மணி இருக்கும். முடிச்சுட்டு நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பும்போது சொன்னார், சுதி நாளைக்கு வந்து என்னை பாருங்க அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கிளம்பின பிறகு நெக்ஸ்ட் டே அவர் திரும்ப போய் பார்க்கும்போது அவர் சொன்னார், சுதி எனக்கு உன்னோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ மீன் நீ என்ன பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறேன், நான் ரெஸ்யூமே கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். திங்க் மியூசிக்கில் 2011 நடக்குது. நான் உடனே சொன்னேன், நான் வீட்டில் நான் பேசிட்டு சொல்கிறேன், வீட்டில் கேட்காம என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி தென்காசி போயிட்டேன். தென்காசி போனதும் வீட்டில் சொன்னேன். வீட்டில் சொன்னோடனே தே ஹேட் மிக்ஸ்ட் ரியாக்ஷன் சேயிங் தட் இப்போவே நீ வேலைக்கு போகணுமா, 1 வருஷம் நீ வீட்டில் இரு அப்படின்ட்டாங்க. தென் அதை ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோட சொன்னேன். சொன்ன உடனே ஹி செட், வேணா நீ ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்ண, நீ வீட்டில் இருந்தே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 மாதம் மட்டும் நான் ஹேண்டில் பண்ணேன் திங்க் மியூசிக் சோஷியல் மீடியா அந்த டைமில். தென் அப்படியே முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க இன்ஹவுஸாக ஒரு டீம் பார்த்துக்கிட்டாங்க. என்கிட்ட சொன்னார், இன்ஹவுஸாக நமக்கு ஒரு டீம் வந்துடுச்சு அப்படின்னாங்க. நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ இவனை இவ்வளோ பிடிக்கும், பட் நான் அவரை மீட் பண்ணதே இல்லை. அப்படி இருக்கும்போது பாஸ்ங்கிற பாஸ்கரன் ஆடியோ லான்ச் டைமில் சந்தோஷ் அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சுதீர் அன்னைக்கு நான் யுவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வந்து யுவன் வேர்ல்டு பற்றி சொன்னேன், அவன் பேர் சொன்னேன், அவருக்கு தெரியுது இது அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அன்னைக்கு வந்து நைட்டு தூக்கமே வரல. ச்சே, இந்த மனுஷன் நம்ம பார்த்து வளர்ந்த மனுஷன் நம்ம ஒர்க்கை பார்த்துருக்காரு, இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷமாயிட்டேன். அந்த வீக் ஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷம். தென் எனக்கு வந்து யாருக்கிட்டையும் ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்கு வந்து நான் பயங்கரமாக ஹெசிடேட் பண்ணுவேன். பட் நான் சந்தோஷம் எனக்கு நெக்ஸ்ட் டேவே கால் பண்ணி, அண்ணா நான் எப்படியாவது இவனை மீட் பண்ணேன், எனக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னேன். தென் அவர் சொன்னார், கண்டிப்பாக சுதன் ஒன்று மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அப்படின்னு சொல்லி தான் வந்து ஜனவரி 9th 2012 அட்டகத்தி ஆடியோ லான்ச்சில் என்னை இவனை மீட் பண்ண வச்சாங்க. இவனை பார்த்தோன்னே எனக்கு கையும் உள்ள காலும் உள்ள, கை உதறுது. போயிட்டு ஹாய்ண்ணா, என்னென்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஹாய்ண்ணா, நான் சுதிர், யுவன் வேர்ல்டு வச்சுருக்கேன்னு சொன்னோன்னே, ஓ யா யா அப்படின்னாரு. அவ்வளோதான். அடுத்து ஒரு 5 நிமிஷம் என்ன ஆச்சுன்னே தெரியாது. கை கொடுக்குறேன். அவர்கிட்ட வந்து சைட்டோட லே அவுட் ஒரு பிரிண்ட் அவுட் வச்சுருந்தேன், அதை காட்டுறேன், பேசுகிறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன். எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு எனக்கு
நான் திரும்ப என்னோட சென்சஸ்க்கு வரதுக்கு ஒரு 1 ஹவர் ஆச்சு. அப்படிதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் யுவன். தென் அதுலயும் என் ஒர்க் புடிச்சு போய் ரெஃபர்ட் மீ மை ஃபர்ஸ்ட் ஜாப் இன் அ லீடிங் புரொடக்ஷன் ஹவுஸ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அங்க தான் வந்து போய் ஜாயின் பண்ணி அப்படியே சென்னை வந்துட்டேன். 2014 ஃபெப் 21 அப்பதான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு சென்னைக்கு வரேன். அப்படியே சினிமா பயணம் தொடருது. ஸோ அந்த புரொடக்ஷன் ஹவுஸ்ல நம்ம வேலை பண்ண பிறகு இன்னொரு கம்பெனி, அந்த கம்பெனியில ஒரு 7 வருஷம் குப்பை கொட்டி அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஜேர்னில வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் யுவன். ரொம்ப முக்கியமான ஆள் யுவன். அப்புறம் வந்து 2015ல எச்என் ஆல்பம் ரிலீஸ் ஆகுது. எச்என் ஆல்பம் ரிலீஸ் ஆகும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இவனோட ஸ்டுடியோவுக்கு போறேன். இவனோட வீட்ல, ராஜா சார் வீட்ல. போயிட்டு எச்எனுக்கு ஒரு மியூசிக் கான்டெஸ்ட் நடக்குது. அப்ப நான் தான் வந்து அத ஷூட் பண்ணி அதோட ப்ரோமோ மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணேன். யுவன் ரெக்கார்ட்ஸ் சேனல்ல அது ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஸோ எச்என் முடிஞ்ச பிறகு யுவன் ரெக்கார்ட்ஸோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் வந்து யாக்கை. ஸோ அந்த யாக்கை ஆல்பம்ல ஒர்க் பண்ணோம். தென் அதுலேருந்து இப்போ ரெகுலரா யுவன் அண்ணா கூட வந்து ஜேர்னி போய்க்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான். இந்த யூனிவர்ஸ் வந்து டெஃபினெட்லி கான்ஸ்பயர்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து ஒரு பேசிக்கா ஒரு சினிமாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு குடும்பத்துல பிறந்து, இன்னைக்கு நான் இத பேசிட்டு இருப்பேன். இன்னைக்கு என் லைஃப்ல நான் இந்த மாரி ஒரு பொசிஷன்ல இருப்பேன். இன்னைக்கு வந்து எனக்கு புடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு இருக்கு. அவர் வந்து டெஃபினட்டா நான் ஒரு அண்ணா ஜோன்ல தான் வச்சிருக்கேன். முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு 2 மீட்டிங் சார்ன்னு இருந்துச்சு. தென் அது எட்டர்னலா அண்ணாவா மாறிடுச்சு. ஹி இஸ் லைக் அ சோல் பிரதர் இப்போ கூட. ஐ அம் ஃபார்ச்சுனேட் இப்போ கூட ஏதாவது ஒரு பழைய பாட்டு கேட்டுருக்கும்போதே ரேண்டமா மெசேஜ் பண்ண முடியும். ஐ கேன் கன்வே திங்ஸ். ஐ கேன் கன்வே மை ஐடியாஸ் டூ ஹிம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா ஒரு ஒரு விஷயத்த உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க வந்து நெனச்சுட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அது பக்கத்துல போயிருவீங்க. அதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள்ன்னு தான் சொல்லணும். இன்னைக்கும் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பேசுறோம், மியூசிக் பத்தி பேசுறோம். ஸோ டெக்னிக்கலா ஐ அம் லிவிங் மை ட்ரீம் லைஃப்ன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில நான் ரொம்ப லக்கி. இன்னொரு மறக்க முடியாத அனுபவம் வந்து யுவன் அண்ணா கூட ஒர்க் பண்ணதுல வந்து நெஞ்சே மறப்பதில்லை ஆடியோ லான்ச். நல்லா ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் செல்வா, யுவன் 2 பேரையும் வந்து யுவன் ரெக்கார்ட்ஸ்ல மீட் பண்றேன். அவங்க எனக்கு ப்ரீஃப் குடுக்குறாங்க சாங்ஸ் பத்தி. இந்த மாரி தான் லிரிக் வீடியோஸ் வேணும். இந்த மாரி தான் நம்ம பிளான் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே என்னன்னு சொல்ல, நம்ம பார்த்த காம்போ இவங்க 2 பேரும் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. 1000ல் ஒருவன் டைம்ல பிரிஞ்சுட்டாங்க. இப்ப சேர்ந்து படம் பண்றாங்க. அவங்க சேர்ந்து படம் பண்றதுல அந்த படத்துல நான் இருக்கேன் அப்படின்றது வந்து என்னால நம்பவே முடியல. சாங்ஸ் ப்ளே பண்ணி காட்டுறாங்க. இதுக்கு இப்படி வேணும், இப்படி வேணும்னாங்க. நான் அதே மாரி டெலிவர் பண்றேன். ஆடியோ லான்ச் அன்னைக்கு செல்வா சார் செம்ம ஹாப்பி ஆயிட்டாரு. அன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யுவன் அண்ணா கூட நல்லா க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இப்பவும் வந்து என்னோட Instagramல நான் பெருசா எழுதின கேப்ஷன் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த அன்னைக்கு நான் எடுத்த ஃபோட்டோவுக்கு தான்னு நெனைக்கிறேன். யுவன் ரெக்கார்ட்ஸ் ஆரம்பிச்சதுல அதிகமா பெனிஃபிட் ஆனது நான் தான். பர்சனலா. ஸோ நான் சொன்ன மாதிரி இது உங்களுக்கு பெருசா இன்ஃபர்மேட்டிவா இருக்காது. யுவன் பர்த்டே மந்த். இத வந்து நெறைய பேர் எப்போ யுவன் பாட்காஸ்ட் பண்ணுவீங்க? எப்போ யுவன் பாட்காஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. ரொம்ப ஸ்பெஷலா பண்ணணும்னு தோணுச்சு. யுவனையே கூப்பிட்டு பேச வைக்கணும்னு தோணுச்சு. அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா அவர கன்வின்ஸ் பண்ணுவேன்னு நெனைக்கிறேன். அண்ட் யுவன் பத்தி பேசுறதுக்கு நெறைய இருக்குங்க. இது ஜஸ்ட் அன் இன்ட்ரோ ஆஃப் ஹவ் எனக்கும் நான் எப்படி யுவன பார்க்குறேன். நான் எப்படி யுவன் கூட இருக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு 1% தான் நான் சொல்லணும். நெறைய இருக்கு. அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணது, அவர் கூட பேசினது, ஒர்க் பண்ணது, ஹவ் எல்லாமே. ஸோ இனி வர பாட்காஸ்ட்ல வந்து அத நான் கவர் பண்ண ட்ரை பண்றேன். நெறைய இருக்கு. நெறைய பேர் யுவன் பிஜிஎம்ஸ் பத்தி பாட்காஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நெறைய பேர் வந்து அண்டர் ரேட்டட் சாங்ஸ் ஆஃப் யுவன் பத்தி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் வந்து அவரோட ஸ்பெசிஃபிக் காம்போ வித் டைரக்டர்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. எல்லாமே நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இவ்வளோ தூரம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா எனக்காக இல்லன்னு எனக்கு தெரியும். யுவன்ற ஒரே ஒரு மனுஷனுக்காக. யுவன் நம்மள எல்லாம் இணைச்சிருக்காருங்கிறது இன்னும் மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ தொடர்ந்து பேசுவோம். இன்னும் நெறைய பாட்காஸ்ட்ல கண்டிப்பா பேசுவோம். அடுத்த பாட்காஸ்ட்ல நான் உங்கள பார்க்குறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன்.